அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆல்ரெடி இதற்கு முன்னாடி நடந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து லெசன் வைஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அந்த வீடியோஸை பார்க்கலனாலும் பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கொஸ்டின் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை, அதனால் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. கால்குலேட் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் H2SO4 ஸ்டீனோ மாடர்ன் ப்ராடக்ட் லான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் ப்ராசஸ் அந்த ஸ்டேட் ஜோரத் லா. அதுக்கடுத்து தெர்மோடைனமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிஃபைன் ரியாக்ஷன் கோஷன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் ஃபார்ம் ஐசோடானிக் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. கிவ் த ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் ஃபாலோவிங் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆல்கைன்ஸ். அதுக்கடுத்து ஆல்கைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து விஎஸ்பிஆர் தியரி பார்த்தீங்கன்னா PCl5 FS6 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டி பிராக்லி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் B and N இன் ஆஸ்மால் 0 கொடுத்துருக்காங்க. மென்ஷன் த 3 டைப்ஸ் ஆஃப் கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் த சிமிலாரிட்டி பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதற்கான தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து how will you determine the molar mass of solute from osmotic pressure? Explain the salient features of molecular orbital theory. அதுக்கடுத்து explain about inductive effect KPKC ஓட அந்த ரியாக்ஷன்ஸு. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க் தான் 5 மார்க்ஸ் ஆகி கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனு, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. அதுக்கடுத்து டெரைவ் அயானிக் ரேடியஸ் யூசிங் பாலிங் மெத்தடு. ஹவு டு யூ கன்வெர்ட் பேரா ஹைட்ரஜன் இன்டூ ஆர்த்திரோ ஹைட்ரஜன். அதுக்கடுத்து வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் anomalous properties of beryllium. Derive the values of critical constant in terms of van der Waals. Give any 3 character of Gibbs free energy. Define Lee-Chatelier principle. அதுக்கடுத்து what are the limitations of Henry law. Define bond order. அதுக்கடுத்து discuss the formation of O2 molecule using MO. அதுக்கடுத்து what happens when acetylene undergoes ozonolysis. அதுக்கடுத்து write short notes on the following ரைசிங் ப்ராசஸ். அதுக்கடுத்து டார்னஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் வாட்டர் ஆஃப் ஃபேக்டர். அதுக்கடுத்து ஸ்டேட் த பாத் ஃபங்க்ஷன்ஸ் கிவ் டு எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. BOD அதுக்கடுத்து CODயோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஸ்வாட் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க. இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆனது. இது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி படிச்சிங்க. உங்களுக்கு வேறு எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.